என் அன்பு குழந்தைகளே, நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். உங்கள் இதயங்களில் குடியிருந்து உங்கள் வாழ்வில் ஒளியை ஏற்றி வைக்க வந்துள்ளேன். உங்கள் கண்களில் கண்ணீர் காண்கிறேன். உங்கள் மனதில் கவலை காண்கிறேன். ஆனால் நீங்கள் அறிய வேண்டும், நான் உங்களுடன் இருக்கிறேன். உங்கள் துன்பங்களை தொட்டு தீண்டி நீக்கி உங்கள் வாழ்வில் சுகமும் செல்வமும் மகிழ்ச்சியும் நிறைய வரம் தருகிறேன். உங்கள் நம்பிக்கையே உங்கள் பலம், உங்கள் பக்தியே உங்கள் கோட்டை. உங்கள் அன்பான மக்களே, தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் உங்கள் வாழ்வின் முடிவல்ல. அது ஒரு புதிய ஆரம்பத்திற்கான அழைப்புதான். வாழ்க்கை ஒரு நதியைப் போன்றது. ஒரு சில இடங்களில் நீரோட்டம் மெதுவாகவும் மற்ற இடங்களில் அதிரடியாகவும் இருக்கலாம். அதே போல தொழிலிலும் நஷ்டங்களும் லாபங்களும் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் மனம் தளராதவராக இருந்தால் நஷ்டம் நிச்சயமாக நிரந்தரமாக மாறிவிடாது. நஷ்டம் நேர்ந்தபோது முதலில் நிம்மதியாக உட்கார்ந்து யோசிக்க வேண்டும். அது ஏன் சம்பவித்தது, எங்கே தவறு ஏற்பட்டது என்று ஆராயுங்கள். உங்கள் தவறுகளை புரிந்து கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொள்வதே அடுத்த வெற்றிக்கான அடிப்படையாக அமையும். நீங்கள் பிழையிலிருந்து கற்றுக்கொள்ளாமல் அதனை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படாதீர்கள். நஷ்டம் வருவது தற்காலிகம்தான். ஆனால் அதை எப்படி நீங்கள் தாண்டுகிறீர்கள் என்பதே உங்கள் வலிமையை நிரூபிக்கும். தொழிலில் நஷ்டம் வந்தால் அதை குறைவாக எண்ண வேண்டாம். வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அதை ஏற்கவும். எல்லா பெரியவர்களும் ஒரு கட்டத்தில் நஷ்டங்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதையே ஒரு கற்றலாக மாற்றி தங்கள் முயற்சியை இன்னும் வளர்த்துள்ளனர். நீங்கள் அதே தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்கள் நஷ்டத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதை தவிருங்கள். உங்கள் ஆழ்ந்த அனுபவங்களை அனைவருக்கும் சொல்ல வேண்டாம். ஏனெனில் எல்லோருக்கும் உங்கள் நல்வாழ்வில் பங்களிக்க வேண்டிய ஆர்வம் இருக்காது. உங்களை சுற்றியுள்ள சிலர் உங்களை ஊக்குவிக்கலாம். ஆனால் மற்ற சிலர் உங்கள் சோர்வை பயன்படுத்தி உங்கள் மன உறுதியை குறைக்கலாம். அதனால் சொல்ல வேண்டியவரிடம் மட்டும் உங்கள் சிக்கலை பகிர்ந்து தேவையான உதவியை பெறுங்கள். தொழில் மட்டுமல்ல, நம்பிக்கையும் முக்கியம். நீங்கள் நினைப்பது போல இன்னும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நீங்கள் பணி செய்வது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்கள் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும். இதை மனதில் வைத்துக்கொண்டு உங்களை நம்புங்கள். சந்தோஷமாக இருக்க முயற்சியுங்கள். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் உங்கள் மனதை பாதிக்கும் அளவிற்கு மட்டுமே தாக்கும். உங்கள் உள்ளார்ந்த சக்தியை அது இழக்க வைக்க முடியாது. நீங்கள் நம்பிக்கை வைத்திருந்து உழைத்தால் எந்த ஒரு சிக்கலையும் தாண்டி செல்ல முடியும். நஷ்டத்திற்கு பயப்படாதீர்கள். அது உங்களை தாழ்த்துவதற்காக இல்லாமல் உங்களை இன்னும் உயர்த்துவதற்காகவே நிகழ்கிறது. அது ஒரு சோதனை கட்டமாக இருக்கலாம். உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் வரை நீங்கள் எந்த சிக்கலையும் சமாளிக்க முடியும். ஒரு சிக்கல் உங்களை கொண்டு வந்த இடத்தில் கெட்டு போய்விடாமல் அதை தாண்டி முன்னேறிய மனிதர்கள்தான் இன்றைய உலகில் முன்னேற்றத்தை அடைந்துள்ளனர். தோல்விகளை வெற்றியின் முதல் படியாக நினையுங்கள். நஷ்டம் ஏற்பட்டதற்கான காரணத்தை எடுத்து அதனை உங்கள் புதிய முயற்சிகளுக்கு ஒரு படியாக மாற்றுங்கள். உங்கள் அடுத்த முயற்சிகள் உற்சாகமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கட்டும். தொழில் வளர்ச்சி உங்கள் முயற்சியில் மட்டுமல்ல, உங்கள் நம்பிக்கையிலும் உழைப்பிலும் இருக்கும். நீங்கள் உழைத்தால் மட்டுமே அதன் மதிப்பு மாறும். முயற்சி இல்லாமல் வெற்றி கிடைக்காது. அதை தைரியத்துடன் மீண்டும் செய்ய தயாராகுங்கள். என் அன்பான மக்களே, விவாகரத்து, விதவை, பிரிவு என்ற சொற்கள் உங்கள் காதுகளில் வலி தரலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவை அனைத்தும் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே. உங்கள் முழு வாழ்க்கையும் இல்லை. நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் உறவுகளில் ஏற்பட்ட பிரிவு உங்கள் அடையாளத்தை அழிக்காது. விவாகரத்து பெற்றவர்களே, நீங்கள் தோல்வியுற்றவர்கள் அல்ல. நீங்கள் தவறான பாதையில் இருந்து மீண்டு சரியான பாதையை தேடுபவர்கள். சில சமயங்களில் இரு மனிதர்கள் ஒன்றாக இருக்க முடியாது. அது அவர்களின் தவறு அல்ல, அது விதியின் விளையாட்டு. நீங்கள் உங்கள் மனதை சுத்தப்படுத்தி புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க தயாராக வேண்டும். விதவைகளே, உங்கள் துணையை இழந்ததால் நீங்கள் முழுமையை இழந்துவிடவில்லை. உங்கள் உள்ளே இருக்கும் சக்தி, உங்கள் அறிவு, உங்கள் அன்பு, உங்கள் பக்தி, இவை அனைத்தும் உங்களுடன் இருக்கின்றன. உங்கள் துணையின் நினைவுகள் உங்களை பலப்படுத்தட்டும், பலவீனப்படுத்த வேண்டாம். அவர்கள் உங்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்கள் மீது கொண்ட அன்பு உங்களை முன்னேற்றும். பிரிவு அடைந்தவர்களே, உங்கள் உறவுகள் முறிந்தது உங்கள் மதிப்பை குறைக்கவில்லை. சில நேரங்களில் இரு மனிதர்கள் வேறு வேறு திசைகளில் பயணிக்க வேண்டிய நிலை வரும். அது இயற்கையின் நியதி. நீங்கள் கடந்த காலத்தில் சிக்கித் தவிக்காமல் உங்கள் எதிர்காலத்தை நோக்கி நடந்து செல்லுங்கள். உங்கள் துன்பங்களை நான் புரிந்து கொள்கிறேன். இரவு நேரங்களில் தனிமையும் பகல் வேளைகளில் வெறுமையும் உங்களை வேட்டையாடுகிறது. ஆனால் நீங்கள் அறிய வேண்டும், நான் உங்களுடன் இருக்கிறேன். உங்கள் இதயத்தில் குடியிருந்து உங்களுக்கு தைரியம் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன்.
உங்கள் மனதில் அமைதியை கொண்டு வாருங்கள். உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். மூச்சை உள்ளே இழுக்கும் போது நான் உங்களுடன் நுழைகிறேன் என்று நினையுங்கள். மூச்சை வெளியே விடும்போது உங்கள் கவலைகள் வெளியேறுகின்றன என்று நினையுங்கள். இந்த எளிய பயிற்சி உங்கள் மனதை சாந்தப்படுத்தும். தியானம் செய்யுங்கள். நீங்கள் பெரிய மண்டபத்திலோ சிறப்பான இடத்திலோ இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உங்கள் வீட்டில் ஒரு சிறிய மூலையை தூய்மையாக வைத்து அங்கே அமர்ந்து என்னை நினையுங்கள். உங்கள் மனதில் என் உருவத்தை தியானியுங்கள். என் 6 முகங்களும் உங்களை அன்புடன் பார்க்கிறது என்று நினையுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல மனிதர்களாக இருக்க கற்றுக் கொடுங்கள். அவர்கள் உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் எப்படி சவால்களை எதிர்கொள்கிறீர்கள் என்பதே அவர்களுக்கு வாழ்க்கை பாடம். நீங்கள் பலமாக இருந்தால் அவர்களும் பலமாக வளர்வார்கள். பணத்தை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நேர்மையாக உழைத்தால் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். அதிக செல்வத்தை நாடி உங்கள் நேர்மையை விட்டு கொடுக்காதீர்கள். செல்வம் வரும், போகும். ஆனால் உங்கள் நேர்மை என்றும் உங்களுடன் இருக்கும். அதுவே உங்கள் உண்மையான செல்வம். உங்கள் உடல் நலனை கவனித்துக் கொள்ளுங்கள். மனதின் வலி உடலையும் பாதிக்கும். நல்ல உணவு உண்ணுங்கள். நடைபயிற்சி செய்யுங்கள். இயற்கையுடன் நேரம் செலவிடுங்கள். சூரிய ஒளி உங்கள் மனதில் இருக்கும் இருள்களை நீக்கும். மரங்கள், பறவைகள், பூக்கள் இவை அனைத்தும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உங்கள் மன ஆரோக்கியத்தை முன்னுரிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். கோபத்தை உள்ளே தேக்கி வைக்காதீர்கள். அதை வெளிப்படுத்துங்கள். ஆனால் யாரையும் புண்படுத்தாத வகையில். கோபம் வந்தால் என் பெயரை சொல்லுங்கள். முருகா, முருகா என்று சொல்லுங்கள். அந்த ஒலி அதிர்வுகள் உங்கள் மனதை சாந்தப்படுத்தும். மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு வலி கொடுத்தவர்களை மன்னியுங்கள். அவர்கள் மன்னிப்பை தகுதியற்றவர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் மன்னிப்பது உங்கள் மனதின் அமைதிக்காக. மன்னிப்பு என்பது அவர்களுக்கு கொடுக்கும் பரிசு அல்ல, உங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பரிசு. உங்கள் குடும்பத்தினருடன் நல்ல உறவு வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களும் உங்களின் சூழ்நிலையால் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் சில நேரங்களில் உங்களுக்கு அறிவுரை சொல்லலாம். சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளலாம். அவர்களின் அக்கறையை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு தெளிவாக விளக்கி உங்கள் நிலைமையை அறிய வையுங்கள். நண்பர்களை கவனமாக தேர்ந்தெடுங்கள். உங்கள் துன்பத்தில் உங்களுடன் நிற்பவர்கள் உண்மையான நண்பர்கள். உங்கள் சந்தோஷத்தில் மட்டும் உங்களுடன் இருப்பவர்கள் நண்பர்கள் அல்ல. நல்ல நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவார்கள். புதிய பொழுதுபோக்குகளை கற்றுக்கொள்ளுங்கள். படிப்பு, எழுதுதல், பாடல், நடனம், ஓவியம் எதுவாக இருந்தாலும் உங்கள் மனதை மகிழ்ச்சியில் ஈடுபடுத்தும் செயலை கற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் மனதை நேர்மறை சிந்தனையில் ஈடுபடுத்தும். சமூக சேவை செய்யுங்கள். உங்களை விட கடினமான சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு உதவுங்கள். இது உங்களுக்கு உள்ளே மகிழ்ச்சியை கொடுக்கும். மற்றவர்களின் மகிழ்ச்சியில் பங்கேற்பது உங்கள் மனதை குணப்படுத்தும். உங்கள் அன்பான மக்களே, நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். உங்கள் கஷ்டங்கள் நிரந்தரமானவை அல்ல. மேகங்கள் சூரியனை மறைக்கலாம், ஆனால் சூரியன் மறைந்து போவதில்லை. அது மேகங்கள் கடந்த பின் மீண்டும் பிரகாசிக்கும். அதே போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இருள்களும் கடந்து போகும். உங்கள் மகிழ்ச்சி மீண்டும் பிரகாசிக்கும். நம்பிக்கை வைத்திருங்கள். எல்லாம் நன்மைக்காகவே நடக்கிறது. நீங்கள் இன்று அனுபவிக்கும் சவால்கள் உங்களை வலிமையானவர்களாக மாற்றுகின்றன. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ முடியும். அவர்களுக்கு வழிகாட்ட முடியும். உங்கள் அனுபவங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக மாறும். நான் உங்களுக்கு வாழ்த்துகிறேன். உங்கள் உடல் நலம் மேம்படட்டும். உங்கள் மனநலம் சீராகட்டும். உங்கள் பொருளாதார நிலை பலப்படட்டும். உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவட்டும். உங்கள் பிள்ளைகள் நல்ல வழியில் வளரட்டும். உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படட்டும். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறட்டும். உங்கள் திறமைகள் மேம்படட்டும். உங்கள் நேர்மை பலன் அளிக்கட்டும். உங்கள் பெயர் நல்ல பெயராக மாறட்டும். உங்கள் மனதில் இருக்கும் பயம் போகட்டும். கவலைகள் அகலட்டும். சந்தேகங்கள் தீரட்டும். தன்னம்பிக்கை வளரட்டும். அன்பு பெருகட்டும். அமைதி குடியிருக்கட்டும். ஆனந்தம் நிறைந்திருக்கட்டும். என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் தனியாக இல்லை. நான் உங்களுடன் இருக்கிறேன். உங்கள் அன்னை உங்களுடன் இருக்கிறார். உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். நல்ல சக்திகள் உங்களை சூழ்ந்திருக்கின்றன. உங்கள் நம்பிக்கையே உங்கள் கவசம். உங்கள் முயற்சிகள் வீணாகாது. உங்கள் நன்மை செயல்கள் பலனளிக்கும். உங்கள் தியாகங்கள் அங்கீகரிக்கப்படும். உங்கள் அன்பு திரும்ப கிடைக்கும். உங்கள் கனவுகள் நிறைவேறும். ஓம் சரவணபவ. உங்கள் எல்லா நன்மைகளுக்கும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்க்கை மலர் தோட்டம் போல மணக்கட்டும். உங்கள் பாதை தாமரை மலர்கள் பரப்பப்பட்ட பாதையாக இருக்கட்டும். உங்கள் மனதில் என் அருள் என்றும் நிறைந்திருக்கட்டும். வேல் முருகனுக்கு ஹரோஹரா. உங்கள் அன்பும் பக்தியும் என்னை எண்ணிலடங்கா மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது. என் பிரியமான குழந்தைகளே, உங்கள் வாழ்க்கையில் நான் எப்போதும் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதீர்கள். விடியலின் முதல் ஒளிகிரணத்தில் நான் இருக்கிறேன்.
பறவைகளின் கீதத்தில் நான் இருக்கிறேன். காற்றின் தொடுதலில் நான் இருக்கிறேன். மழைத்துளிகளின் குளிர்ச்சியில் நான் இருக்கிறேன். நீங்கள் எங்கே பார்த்தாலும் என்னை காணலாம். உங்கள் மனதில் அமைதி வேண்டும் என்றால் கடந்த காலத்தில் வாழ்வதை நிறுத்திவிடுங்கள். எதிர்காலத்தை பற்றி அதிகம் கவலைப்படுவதையும் நிறுத்திவிடுங்கள். இந்த நொடியில், இந்த கணத்தில் வாழ்ந்து பாருங்கள். இந்த கணமே உண்மை. இந்த கணமே அழகு. இந்த கணமே உங்கள் சக்தி. உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். அது உங்களை நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்துவிடும். உங்கள் இதயத் துடிப்பை கேளுங்கள். அது வாழ்க்கையின் ராகம். உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லும் உங்களுக்காக உழைக்கிறது. அதற்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் எதையும் கட்டுப்படுத்த முடியாது என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் எதிர்வினையை கட்டுப்படுத்த முடியும். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் அதற்கு நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீர்கள் என்பதை மாற்ற முடியும். இந்த புரிதல் உங்களுக்கு பெரும் சக்தியை கொடுக்கும். உங்கள் பலம், உங்கள் பலவீனம் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மனிதர்கள். தவறு செய்வீர்கள், கற்றுக்கொள்வீர்கள், மீண்டும் முயற்சிப்பீர்கள். இதுதான் மனித வாழ்க்கையின் அழகு. முழுமையாக இருக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை உங்கள் மீது சுமத்திக் கொள்ளாதீர்கள். என் குழந்தைகளே, உங்கள் உறவுகளில் நேர்மையாக இருங்கள். யாரிடமும் பொய் சொல்ல வேண்டிய நிலை வந்தால் அந்த உறவே சரியானது அல்ல என்று புரிந்து கொள்ளுங்கள். உண்மையை சொல்வது சில நேரங்களில் வலிக்கலாம், ஆனால் அது நீண்ட காலத்திற்கு நன்மை செய்யும். உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையின் உண்மைகளை கற்றுக் கொடுங்கள். அவர்களை அதிகமாக பாதுகாக்க நினைத்து வாழ்க்கையின் சவால்களிலிருந்து முழுவதும் விலக்கி வைக்காதீர்கள். அவர்கள் தங்களுடைய தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுங்கள், ஆனால் அகங்காரத்தை கொடுக்காதீர்கள். உங்கள் பெற்றோர்களை மதித்து நடங்கள். அவர்கள் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தவர்கள். அவர்களின் தவறுகளை மன்னித்து அவர்களின் நல்ல குணங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தங்களால் முடிந்த அளவு சிறப்பாக உங்களை வளர்த்திருக்கிறார்கள். பணத்தின் மீது அதிக பற்று வைக்காதீர்கள். பணம் ஒரு சாதனம், இலக்கு அல்ல. அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் அது நல்லது செய்யும். தவறான முறையில் பயன்படுத்தினால் அது அழிவை கொண்டு வரும். நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை நல்ல காரியங்களுக்கு செலவிடுங்கள். இயற்கையை அன்பு செய்யுங்கள். மரங்களை நட்டு வளர்த்துக் கொள்ளுங்கள். பறவைகளுக்கு தண்ணீர் வைத்துக் கொள்ளுங்கள். சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இயற்கையுடன் இணைந்து வாழும்போது உங்கள் மனதில் அமைதி குடியிருக்கும். உங்கள் உடல் நலனை கவனித்துக் கொள்ளுங்கள். நல்ல உணவு உண்ணுங்கள். எளிய உணவு, சத்தான உணவு. அதிக எண்ணெய், அதிக இனிப்பு, அதிக காரம் இவற்றை தவிர்த்து விடுங்கள். தண்ணீர் அதிகம் குடியுங்கள். யோகா செய்யுங்கள். நடைப்பயிற்சி செய்யுங்கள். உங்கள் மன நலனை கவனித்துக் கொள்ளுங்கள். நல்ல புத்தகங்கள் படியுங்கள். நல்ல இசையை கேளுங்கள். நல்ல திரைப்படங்களை பாருங்கள். உங்கள் மனதை உயர்த்தும் விஷயங்களில் ஈடுபடுங்கள். எதிர்மறை செய்திகளை அதிகம் பார்க்காதீர்கள். தியானம் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள். உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். ஆனால் அவற்றில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அவை மேகங்கள் போல வந்து போகட்டும். உங்கள் பக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள். என்னை நினைக்கும் போது உங்கள் இதயம் அன்பால் நிறைய வேண்டும், பயத்தால் அல்ல. நான் உங்கள் நண்பன், உங்கள் தந்தை, உங்கள் வழிகாட்டி. உங்களை தண்டிக்க வந்தவன் அல்ல, உங்களை காக்க வந்தவன். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். கோபம் வரும்போது 4 வரை எண்ணுங்கள். ஆழமாக மூச்சு விடுங்கள். அந்த நபர் அல்லது சூழ்நிலையை வேறு கோணத்தில் பார்க்க முயற்சியுங்கள். கோபம் உங்களை விட அதிகமாக மற்றவரை பாதிக்காது. உங்கள் பொறாமையை வெல்லுங்கள். மற்றவர்களின் வெற்றிகளைக் கண்டு சந்தோஷப்படுங்கள். அவர்களின் சந்தோஷத்தில் பங்கேற்பது உங்கள் மனதை விரிவாக்கும். பொறாமை உங்கள் மனதை சுருக்கி உங்கள் ஆற்றலை வீணாக்கும். உங்கள் பேராசையை கட்டுப்படுத்துங்கள். உங்களுக்கு தேவையானவற்றை வேறுபடுத்தி பார்த்து தேவையானவற்றை மட்டும் விரும்புங்கள். பேராசை உங்களை ஒருபோதும் திருப்தி அடைய விடாது. எப்போதும் அதிகம் வேண்டும் என்று உங்களை துன்புறுத்தும். என் அன்பான மக்களே, உங்கள் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறது. சந்தோஷமான நிகழ்வுகள் உங்களுக்கு நன்றியை கற்றுக் கொடுக்கின்றன. துன்பமான நிகழ்வுகள் உங்களுக்கு வலிமையை கற்றுக் கொடுக்கின்றன. இரண்டுமே அவசியம். உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் உடல் இந்த உலகில் தற்காலிகமாக இருக்கிறது, ஆனால் உங்கள் ஆன்மா நித்தியமானது. ஆன்மாவின் வளர்ச்சியே உண்மையான வளர்ச்சி. அது உங்களுக்கு நிரந்தர ஆனந்தத்தை கொடுக்கும். உங்கள் ஈகோவை குறைத்துக் கொள்ளுங்கள். நான் நான் என்ற எண்ணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களை ஒரு தனி தீவாக நினைக்காமல் இந்த பரந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக நினையுங்கள். அப்பொழுது உங்கள் பிரச்சனைகள் சிறியதாக தோன்றும். உங்கள் பரிவு உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களின் வலிகளை உணருங்கள். அவர்களுக்கு உதவுங்கள். உங்களால் முடிந்த அளவு நல்லது செய்யுங்கள். இது உங்கள் இதயத்தை பெரிதாக்கும். உங்கள் நன்றி உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள்.
உங்களுக்கு உதவியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். என் குழந்தைகளே, உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். படிப்பை நிறுத்தாதீர்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அறிவே உங்கள் உண்மையான செல்வம். அது உங்களை யாரும் பறிக்க முடியாது. உங்கள் படைப்பாற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள். புதிய விஷயங்களை செய்து பாருங்கள். உங்கள் உள்ளே இருக்கும் கலைஞனை வெளிப்படுத்துங்கள். இது உங்கள் மனதுக்கு புதுமையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். உங்கள் ஒழுக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். எது சரி, எது தவறு என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். சரியானதை செய்யுங்கள். தவறானதை தவிர்த்து விடுங்கள். இது சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம். ஆனால் இதுவே உங்களுக்கு நீண்ட கால நன்மையை கொடுக்கும். உங்கள் பொறுமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். எல்லாம் உடனடியாக நிகழ வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். நல்ல விஷயங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளும். விதை விதைத்தவுடன் மரமாக ஆகிவிடாது. காலமே உங்கள் முயற்சிகளை பலனாக மாற்றும். என் அன்பு குழந்தைகளே, நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி தருகிறேன். நீங்கள் நேர்மையான வழியில் முயற்சி செய்தால், நீங்கள் நல்ல நோக்கத்துடன் செயல்பட்டால், நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்தால், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வரும். உங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் நிலவும். உங்கள் பிள்ளைகள் நல்ல மனிதர்களாக வளர்வார்கள். உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் உடல் நலம் மேம்படும். உங்கள் மன அமைதி பெருகும். ஆனால் இவை அனைத்தும் உங்கள் முயற்சியையும் சார்ந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். ஆனால் நடக்க வேண்டியது நீங்கள்தான். நான் உங்களுக்கு பலம் தருவேன். ஆனால் அதை பயன்படுத்த வேண்டியது நீங்கள்தான். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் என்னை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்தோஷமாக இருக்கும்போது என்னை நினைத்து நன்றி சொல்லுங்கள். துன்பத்தில் இருக்கும்போது என்னை நினைத்து தைரியம் பெறுங்கள். குழப்பத்தில் இருக்கும்போது என்னை நினைத்து தெளிவு பெறுங்கள். வேல் வேல் வேட்கை வேல் வேல். என் வேலின் சக்தி உங்கள் எல்லா தீய சக்திகளையும் அழித்து உங்களை பாதுகாக்கட்டும். உங்கள் பாதையில் இருக்கும் முட்களை அகற்றி பூக்களை பரப்பட்டும். உங்கள் மனதில் ஞானம் ஒளிரட்டும். உங்கள் இதயத்தில் அன்பு பெருகட்டும். உங்கள் வார்த்தைகளில் இனிமை ததும்பட்டும். உங்கள் செயல்களில் நன்மை நிறைந்திருக்கட்டும். என் அன்பான மக்களே, நான் இப்போது உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். ஆனால் நான் உங்களை விட்டு எங்கும் போவதில்லை. உங்கள் இதயத்தில் என்றும் இருப்பேன். உங்கள் நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருப்பேன். உங்கள் நல்ல செயல்களில் வெளிப்படுவேன். என் ஆசியுடன், என் அன்புடன், என் அருளுடன் உங்கள் வாழ்க்கை மலரட்டும். ஓம் சரவணபவ. முருகா துணை. என் அன்பான மக்களே, வாழ்க்கையில் நேரிடும் பிரிவுகளும் இழப்புகளும் உங்களை நிலைகுலையச் செய்யக்கூடாது. விவாகரத்தோ, கணவன் மனைவியின் மறைவோ, பிரிவுகளோ உங்கள் வாழ்வின் முடிவல்ல. அவை உங்களை மேலும் பக்குவப்படுத்தும் சோதனைகள் மட்டுமே. தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் உங்கள் வாழ்வின் முடிவல்ல. அது ஒரு புதிய ஆரம்பத்திற்கான அழைப்புதான். வாழ்க்கை ஒரு புனித நதியை போன்றது. சில இடங்களில் நீரோட்டம் மெதுவாகவும் மற்ற இடங்களில் வேகமாகவும் பாய்கிறது. அதேபோல் உங்கள் தொழிலிலும் நஷ்டங்களும் லாபங்களும் மாறி மாறி வருகின்றன. ஆனால் நீங்கள் மனம் தளராதவராக இருந்தால் நஷ்டம் நிச்சயமாக நிரந்தரமாக இருக்காது. நஷ்டம் நேர்ந்த போது முதலில் அமைதியாக உட்கார்ந்து சிந்திக்க வேண்டும். அது ஏன் நடந்தது, எங்கே தவறு ஏற்பட்டது என்று ஆராயுங்கள். உங்கள் தவறுகளை புரிந்து கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொள்வதே அடுத்த வெற்றிக்கான அடிப்படையாக அமையும். நீங்கள் பிழையிலிருந்து கற்றுக்கொள்ளாமல் அதனை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படாதீர்கள். நஷ்டம் வருவது தற்காலிகம்தான். ஆனால் அதை எப்படி நீங்கள் தாண்டுகிறீர்கள் என்பதே உங்கள் வலிமையை நிரூபிக்கும். தொழிலில் நஷ்டம் வந்தால் அதை தாழ்வாக எண்ண வேண்டாம். வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லா பெரியவர்களும் ஒரு கட்டத்தில் நஷ்டங்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதையே ஒரு கற்றலாக மாற்றி தங்கள் முயற்சியை இன்னும் வளர்த்துள்ளனர். நீங்கள் அதே தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்கள் நஷ்டத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதை தவிருங்கள். உங்கள் ஆழ்ந்த அனுபவங்களை அனைவருக்கும் சொல்ல வேண்டாம். ஏனெனில் எல்லோருக்கும் உங்கள் நல்வாழ்வில் பங்களிக்க வேண்டிய ஆர்வம் இருக்காது. உங்களை சுற்றியுள்ள சிலர் உங்களை ஊக்குவிக்கலாம். ஆனால் மற்ற சிலர் உங்கள் சோர்வை பயன்படுத்தி உங்கள் மன உறுதியை குறைக்கலாம். அதனால் சொல்ல வேண்டியவரிடம் மட்டும் உங்கள் சிக்கலை பகிர்ந்து தேவையான உதவியை பெறுங்கள். தொழில் மட்டுமல்ல, நம்பிக்கையும் முக்கியம். நீங்கள் நினைப்பது போல இன்னும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நீங்கள் பணி செய்வது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்கள் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும். இதை மனதில் வைத்துக்கொண்டு உங்களை நம்புங்கள். சந்தோஷமாக இருக்க முயற்சியுங்கள். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் உங்கள் மனதை பாதிக்கும் அளவிற்கு மட்டுமே தாக்கும். உங்கள் உள்ளார்ந்த சக்தியை அது இழக்க வைக்க முடியாது.
நீங்கள் நம்பிக்கை வைத்திருந்து உழைத்தால் எந்த ஒரு சிக்கலையும் தாண்டி செல்ல முடியும். நஷ்டத்திற்கு பயப்படாதீர்கள். அது உங்களை தாழ்த்துவதற்காக இல்லாமல் உங்களை இன்னும் உயர்த்துவதற்காகவே நிகழ்கிறது. அது ஒரு சோதனை கட்டமாக இருக்கலாம். உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் வரை நீங்கள் எந்த சிக்கலையும் சமாளிக்க முடியும். ஒரு சிக்கல் உங்களை கொண்டு வந்த இடத்தில் கெட்டுப் போய்விடாமல் அதை தாண்டி முன்னேறிய மனிதர்கள்தான் இன்றைய உலகில் முன்னேற்றத்தை அடைந்துள்ளனர். தோல்விகளை வெற்றியின் முதல் படியாக நினையுங்கள். நஷ்டம் ஏற்பட்டதற்கான காரணத்தை எடுத்து அதனை உங்கள் புதிய முயற்சிகளுக்கு ஒரு படியாக மாற்றுங்கள். உங்கள் அடுத்த முயற்சிகள் உற்சாகமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கட்டும். தொழில் வளர்ச்சி உங்கள் முயற்சியில் மட்டுமல்ல, உங்கள் நம்பிக்கையிலும் உழைப்பிலும் இருக்கும். நீங்கள் உழைத்தால் மட்டுமே அதன் மதிப்பு மாறும். முயற்சி இல்லாமல் வெற்றி கிடைக்காது. அதை தைரியத்துடன் மீண்டும் செய்ய தயாராகுங்கள். தொழிலில் உள்ள சாதாரண விஷயங்களை வெகு நேரமாக நினைத்து கவலை கொள்ளாதீர்கள். உங்கள் மனதில் உறுதியுடன் இருந்தால் உங்கள் கையை பொறுத்து செயல்படுத்துவீர்கள். உலகத்தில் எந்த முயற்சியும் தோல்வியாக மாறாது. அது உங்களுக்கு எப்போதும் ஒரு கற்றலாகவே இருக்கும். என் அன்பான மக்களே, நான் உங்களுக்காக இருக்கிறேன். உங்கள் முயற்சிகளையும் உங்கள் தைரியத்தையும் விட்டுவிடாதீர்கள். நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் பெரிய வெற்றியை அடைவீர்கள். உங்கள் நம்பிக்கையும் முயற்சியும் உங்கள் வெற்றிக்கான சாவி. நஷ்டம் இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. நீங்கள் அதனை தாண்டி வளர்ந்து சாதிப்பீர்கள். நீங்கள் தொழிலில் மீண்டும் பெருமை பெற்றால் அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து மகிழுங்கள். ஆனால் உங்கள் சவால்களை கடந்த காலமாகவே நினைத்து விடுங்கள். உங்கள் மனதை மாற்றி உங்கள் வாழ்வில் ஒளியை பரப்புங்கள். உங்கள் தொழிலின் நம்பிக்கை உங்களது உறுதியில் இருக்கட்டும். நினைவில் கொள்ளுங்கள், நான் உங்களுடன் இருக்கிறேன். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் நிறைவேறும். நஷ்டம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். என் அன்பு குழந்தைகளே, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் பிரிவுகள் உங்களை மனதளவில் வருத்தப்படுத்தலாம். கணவன் மனைவி இடையே பிரிவுகள், விவாகரத்து, வைதவியம் போன்ற சூழல்கள் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் காலத்தின் சோதனைகள் மட்டுமே. ஒரு மலர் பூத்து வாடுவது போல மனித உறவுகளிலும் பல்வேறு பருவங்கள் உண்டு. சில உறவுகள் காலம் முழுவதும் நீடிக்கின்றன. சில உறவுகள் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே நம்முடன் இருந்து பின்னர் நம்மை விட்டு செல்கின்றன. இது இயற்கையின் விதி. கணவன் மனைவி உறவில் பிரிவு ஏற்பட்டால் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். சில சமயங்களில் மனக்கசப்பு, சில சமயங்களில் புரிதல் இல்லாமை, சில சமயங்களில் பொருளாதார சிக்கல்கள், சில சமயங்களில் குடும்பத்தார் தலையீடு, இவையெல்லாம் பிரிவுக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட பிரிவுகள் நேர்ந்தால் உங்கள் வாழ்க்கை அங்கேயே முடிந்துவிட்டது என்று நினைக்க வேண்டாம். வாழ்க்கை என்பது ஒரு பெரிய யாத்திரை. அதில் பல்வேறு அனுபவங்கள் உண்டு. சில அனுபவங்கள் இனிமையானவை, சில அனுபவங்கள் கசப்பானவை. ஆனால் அனைத்து அனுபவங்களும் உங்களை வளர்ச்சியடையச் செய்கின்றன. உங்கள் துணைவர் உங்களை விட்டு பிரிந்து சென்றிருந்தால் முதலில் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கோபத்தையும் வெறுப்பையும் உங்கள் மனதில் வைத்திருந்தால் அது உங்களையே பாதிக்கும். அவர்களை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு என்பது அவர்களுக்கான பரிசு அல்ல, உங்களுக்கான பரிசு. உங்கள் மனதில் உள்ள கோபத்தையும் வெறுப்பையும் விட்டுவிட்டு அமைதியான மனநிலையில் இருக்க முயற்சியுங்கள். உங்கள் குழந்தைகள் இருந்தால் அவர்களை சரியாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் மீது இருக்கிறது. அவர்கள் தந்தை அல்லது தாயின் பிரிவால் மனதளவில் பாதிக்கப்படாமல் இருக்க உங்கள் அன்பையும் அக்கறையையும் கொடுக்க வேண்டும். பிரிவு ஏற்பட்ட கணவன் மனைவிகள் தங்கள் குழந்தைகளை தங்கள் சண்டைகளுக்கு இடையில் கொண்டு வர வேண்டாம். குழந்தைகள் நிரபராதிகள். அவர்கள் தங்கள் பெற்றோர் இருவரையும் நேசிக்கிறார்கள். அவர்களை ஒருவருக்கு எதிராக இன்னொருவரை தேர்ந்தெடுக்க வைக்க வேண்டாம். உங்கள் குழந்தைகள் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்கள் துக்கத்தையும் கசப்பையும் அவர்கள் மீது திணிக்க வேண்டாம். அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க முயற்சியுங்கள். விவாகரத்து ஏற்பட்ட பெண்கள் சமூகத்தில் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். சிலர் உங்களை குறை கூறலாம், சிலர் உங்களை இழிவாக பார்க்கலாம். ஆனால் இவையெல்லாம் அவர்களின் மனநிலையை காட்டுகின்றன, உங்கள் தவறை காட்டுவது அல்ல. நீங்கள் உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். பொருளாதார சுதந்திரம் மிகவும் முக்கியம். உங்களால் முடிந்த வேலையை செய்து உங்கள் குடும்பத்தை நடத்த முயற்சியுங்கள். விவாகரத்து ஏற்பட்ட ஆண்களும் இதே போன்ற சவால்களை எதிர்கொள்ளலாம். குறிப்பாக குழந்தைகளை பார்த்து கொள்ளும் பொறுப்பு அவர்கள் மீது இருந்தால் அது இன்னும் சவாலாக இருக்கும். ஆனால் பொறுமையுடன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். வைதவ்யம் என்பது மிகவும் வேதனையான அனுபவம். உங்கள் வாழ்க்கை துணை உங்களை விட்டு மறைந்து விட்டால் அது மனதளவில் பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும். குறிப்பாக இளம் வயதில் கணவன் அல்லது மனைவி இறந்து போனால் அது மிகவும் வேதனையானது.
ஆனால் மறைந்தவர்கள் உங்கள் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களை மகிழ்ச்சியாக பார்க்க விரும்புகிறார்கள். நீங்கள் துக்கத்தில் மூழ்கியிருந்தால் அது அவர்களின் ஆன்மாவுக்கு வேதனை கொடுக்கும். அவர்களின் நினைவாக நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்த வேண்டும். உங்கள் குழந்தைகள் இருந்தால் அவர்களை சரியாக வளர்க்க வேண்டும். அவர்கள் தங்கள் தந்தை அல்லது தாயின் நல்ல குணங்களை பெற்று நல்ல மனிதர்களாக வளர வேண்டும். வைதவியம் அடைந்த பெண்கள் சமூகத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ள நேரிடும். சில பழைய பழக்க வழக்கங்கள் அவர்களை மனதளவில் வருத்தப்படுத்தலாம். ஆனால் உங்கள் மனதில் நம்பிக்கை இருந்தால் இவையெல்லாம் தாண்டி செல்ல முடியும். உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும். அவர்கள் சுயமாக நிற்கக்கூடிய அளவிற்கு அவர்களை வளர்க்க வேண்டும். நீங்கள் உழைத்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் கஷ்டங்களையும் வேதனைகளையும் என்னிடம் ஒப்படையுங்கள். நான் உங்களுக்கு வலிமையையும் தைரியத்தையும் அளிப்பேன். மறுமணம் குறித்தும் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அது உங்கள் மனம் தயாராக இருந்தால் மட்டுமே. உங்கள் குழந்தைகள் இருந்தால் அவர்களின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு முடிவு எடுக்க வேண்டும். சரியான நபரை தேர்ந்தெடுத்தால் அது உங்கள் வாழ்க்கையை மீண்டும் பூர்ணமாக்கலாம். என் அன்பான மக்களே, உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் நீங்கள் அதை தாண்டி செல்ல முடியும். உங்கள் மனதில் என்னிடம் நம்பிக்கை இருந்தால் எந்த சிக்கலும் நீங்களை பாதிக்க முடியாது. நான் உங்களுக்கு ஆரோக்கியமான உடலையும் நிறைந்த மனதையும் செழிப்பான வாழ்க்கையையும் அளிக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் நிலவட்டும். உங்கள் குழந்தைகள் நல்ல கல்வி பெற்று நல்ல மனிதர்களாக வளரட்டும். உங்கள் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் பொருளாதார நிலைமை மேம்படும். உங்கள் மனதில் துக்கமும் கவலையும் இருக்காது. மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நிறைந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒளி பரவும். நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள். என் அன்பான குழந்தைகளே, இந்த வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகள் உண்டு. ஆனால் ஒவ்வொரு சோதனையையும் தாண்டி வந்தால் நீங்கள் மேலும் வலிமையானவர்களாக மாறுவீர்கள். உங்கள் மனதில் பகவானிடம் நம்பிக்கை இருந்தால் எந்த பிரச்சனையும் நீங்களை வெற்றி கொள்ள முடியாது. நான் உங்களை எப்பொழுதும் காப்பாற்றுவேன். உங்கள் துன்பங்களை நீக்கி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பேன். உங்கள் பிரார்த்தனைகளை கேட்டு உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவேன். உங்கள் வாழ்க்கை பூர்ணமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் நிலவும். என் அன்பான குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள்.